கரண் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்து அந்த கான்ட்ராக்டரை மீட் பண்ணிடுறாரு. அவர் வந்து ஏன்பா இப்படிலாம் பண்ணுற, நான் தான் உனக்கு கான்ட்ராக்ட் வந்து ஓகே சொன்னேன்ல, வந்து பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை சார் நான் சொன்னதெல்லாம் பொய் சார், நான் உங்ககிட்ட வந்து சொன்னது எல்லாமே பொய் தான், எனக்கு அவ்வளோ பெரிய வந்து யூனிட்லாம் இல்லை சார், இங்கே பாருங்கள் சார் இதுதான் என்னோட கடை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி, அப்போ என்னை ஏமாத்திருக்கியா சார், நான் ஏமாற்றணும்னு நினச்சா இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் சார், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஆசையிலே நான் சொல்லிட்டேன், ஆனால் என் கடை ரொம்ப சின்னது, ஆனால் நீங்கள் கொடுத்த கான்ட்ராக்டை நான் கண்டிப்பாக நல்லபடியாக சூப்பராக செஞ்சு தருவேன் சார், நம்பிக்கை இருந்தால் தயவுசெய்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் யோசிக்கிறாரு, சரி உண்மையை சொல்லிட்டேன், அது வரைக்கும் பாராட்டலாம், இருந்தாலும் நான் கொடுக்குற கான்ட்ராக்ட்லாம் உன்னால் இவ்வளோ தூரம் வந்து இந்த சின்ன கடையில் பண்ணி தர முடியாதுப்பா, நீ வந்து கொஞ்சம் பெரிய கடையாக பார்த்துட்டு அதே மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் ஆர்டரு, அது நீ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சரிங்க சார், ஒருவேளை நான் ரெடி பண்ணிட்டா கண்டிப்பாக கான்ட்ராக்ட் கொடுப்பீங்களா, கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அவர் போயிடுறாரு. உடனே வீட்டில் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு நிஜமாவா, அப்போ கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் நம்ம கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 4-5 மிஷினும் வாங்கி அதே டைமில் வந்து ஒரு 2-3 ஆளுங்களை போட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து கான்ட்ராக்டை வாங்கிடலாம் அப்படி சொன்னோன்னே, சரிங்க அதுக்கெலாம் பணம் வேணுமே, அப்படி எல்லாத்தையும் தான் அவள் எடுத்துகிட்டு போயிட்டாளே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. வந்து விஜய் வந்து ஓவராக குடிச்சிடுறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து அப்படியே வந்து ரொம்ப வந்து போதையாகிடுது. என்னங்க இவ்வளோ குடிச்சிருக்கீங்க, ஒரு பாட்டிலே வந்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சரி வாங்க பெட்ரூம் போகலாம், நான் வரமாட்டேன் போ அப்படின்றாரு. அதுக்கப்புறமாவில் வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்றாரு. வெண்ணிலாவா, நான் வெண்ணிலா இல்லைங்க, நீ தான் வெண்ணிலா. சரி வெண்ணிலா எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒன்றை மாதிரி தான் இருப்பா, ஒன்றை மாதிரியே ரொம்ப அழகாக இருப்பா, அவளை நான் எங்கே சந்திச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சது பேசுனது பழகினது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படி சொல்லிட்டு இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே வந்து ஏங்க நான் வெண்ணிலா இல்லைன்றாங்க, நீ தான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே வந்து வெண்ணிலா நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து திருன்னு முழிக்கிறாங்க நம்ம வந்து காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நான் உனக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணேன், எவ்வளோ சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் வந்து சொல்லி காட்டுறாரு. அப்போ வந்து சூப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து அவ்வளோ அழகாக சாரி கட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்படியே குனிச்சி வந்து ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம வந்து விஜய். அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து படமாக ஓடுது நம்ம காவேரிக்கு மனசில். விஜய் வந்து தனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் வெண்ணிலாவாக தன்னை நினச்சிக்கிட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, உன் மேலே எனக்கு கோவமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. என்ன இவர் இப்போ தான் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணார், மறுபடியும் தள்ளி விடுறாரு அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. என்னை ஏன் விட்டுட்டு போனேன், என்னை எதுக்கு ஏமாத்தினேன், நீ விட்டுட்டு போனோன்னு நான் எப்படி வந்து மனசு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எப்படி அழுதுன்னு தெரியுமா, என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் என்கிட்ட எந்த விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்காமல் நீ பாட்டுன்னு வந்து போயிட்டே இருக்க, என்ன இது அநியாயமாக இருக்குது, 2 நாளில் கல்யாணம் ஆக வேண்டியது நம்ம 2 பேருக்கும், என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, உன் கஷ்டம் உன்னோட பிரச்சனை எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. ஐயோ செமையாக திட்டுறாரு, ஒரு வேளை நம்மளை எதாவது பண்ணிடுவாரா, வெள்ளை மேலே இருக்க கோவத்தை நம்ம மேலே காட்டுறாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. நம்ம வெள்ளாமல் இல்லாததே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சொன்னதுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. சரி ஏங்க நான் வந்து வெண்ணிலா இல்லைங்க காவேரி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து அப்படியே வந்து ரொம்ப முடியாமல் மயக்கத்தில் அப்படியே விழுந்துடுறாரு பெட்டு மேலே. இதன் முடியுது.